up to 50% வரை தள்ளுபடி. எஸ், நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்ல இப்போ அதிரடியான ஆடி தள்ளுபடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 999க்கு 4 குர்தீஸ் 899 வர்த் உள்ள இந்த ஜிவாமி ஷேப் பேக் இப்போ உங்களுக்காக ஜஸ்ட் 399 தான். 399க்கு 2 லெகின்ஸ், ஆங்கிள் லெகினும் இருக்கு, ஃபுல் லெகினும் இருக்கு. பிராண்டட் இன்னர் வேர்ஸ்ல ஜஸ்ட் 100 and 200 தான். இங்க டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் 100 to 200 தான். விமென்ஸ்க்கான நைட் ட்ரெஸ், ட்ராக்ஸ் இது எல்லாமே கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 250 வரைக்கும் தாங்க. முக்கியமா நம்ம வீட்டு கிட்ஸ்க்கு கிளியரன்ஸ் இல்ல ஜஸ்ட் 100 ல 200 குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற A to Z எல்லா கலெக்ஷன்ஸ்க்கும் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அப்படியே இன்னும் வெயிட் பண்றீங்க? உடனே கிளம்பி நம்ம பாண்டிச்சேரி நேரு ஸ்ட்ரீட் ரவி கலர்ஸ்க்கு வாங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை ஆடி தள்ளுபடியில அசத்தலா ஷாப்பிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. Build a 5-star career with Aditya's Institute of Hotel Management. Step into the world of hospitality. Train at Aditya's. Work across the world. Turn your passion into profession. From classrooms to global careers. Learn, lead, and succeed. Aditya's Institute of Hotel Management. Ariyangapam, Puducherry. Your passport to a global hospitality career. வணக்கம். முக்கிய செய்திகள். பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் விழா. முதல் தவணை நிதியை பயனாளிகளுக்கு வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வலியுறுத்தல். ஏனாமில் ஏழை மக்களுக்கு இலவச மயப்பட்டா வழங்க இடங்கள் தேர்வு. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ், மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் ஆய்வு. பட்டாசு வாங்கியதற்கான நிலுவைத் தொகையை 3 வாரத்திற்குள் செலுத்த வேண்டும். பாப்ஸ்கோ நிறுவனத்திற்கு நீதிமன்றம் கால அவகாசம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசின் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் வழங்கப்பட்ட 4 லட்சம் ரூபாய் மற்றும் 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி தற்போது பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பங்கு 2.25 லட்சம் மற்றும் மாநில அரசின் பங்கு 4 லட்சம் என மொத்தம் 6.25 லட்சமாகவும் சட்டசபை அறிவிப்பின்படி 7 லட்சம் வரையிலும் உயர்த்தப்பட்டு வழங்கப்படுகிறது. மேலும் மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து பிரிவினரையும் சேர்த்து 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்ட நிதியுதவி வழங்கப்பட்டு வரும் நிலையில் மங்களம் தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகையாக தலா 2.25 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கும் நிகழ்ச்சி ஜூலை 31ஆம் தேதி சட்டசபை வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு 25 பயனாளிகளுக்கு 68,75,000 ரூபாய் வழங்கினார். அப்போது பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசின் வீட்டு வசதி திட்டங்கள் மூலம் ஏழை எளிய மக்களின் சொந்த வீடு கனவு நனவாகி வருவதாகவும் அரசின் மூலம் வழங்கப்பட்டு வரும் நிதியை முறையாக பயன்படுத்தி வீடுகளை தரமாகவும் விரைவாகவும் கட்டி முடிக்க வேண்டும் என்று பேசினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக புதுவையில் அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழக துணை அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், காவிரி ஆறு கர்நாடகாவில் தோன்றினாலும் அதன் தண்ணீரை அதிகம் பயன்படுத்தும் மாநிலமாக தமிழகம்தான் உள்ளது என்றும் அதனைத் தொடர்ந்து காரைக்கால் பகுதியும் உள்ளதாகவும் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு காவிரியில் நமக்கான உரிமையை உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியமும் நிலைநாட்டிய நிலையில் மேகதாதுவில் கர்நாடகம் புதிய அணை கட்ட போவதாக தொடர்ந்து பேசி வருவது மாநில உரிமைகளை மீண்டும் பாதிக்கும் என்றும் அதே காவிரி நீர் கீழ்மடை பகுதிகளான தமிழகம் புதுச்சேரிக்கும் உண்டு எனவும் அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் இதுவரை தமிழக உரிமையை மீட்டெடுத்து தமிழகம் புதுச்சேரிக்கு நன்மை செய்து வந்ததாகவும் ஆனால் தற்போது தமிழக வெற்றிக் கழக அரசு கர்நாடகா காங்கிரசுடன் கூட்டு சதி செய்து அரசியல் நாடகம் நிகழ்த்தி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தமிழக எதிர்க்கட்சிகள் அனைத்து கட்சி கூட்டத்தை
கூட்ட வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளதாகவும் அதேபோல் புதுச்சேரி அரசும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி நீர் காரைக்காலுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் தமிழக உரிமையுடன் காரைக்கால் உரிமையையும் பெறுவதன் மூலம் நம் விவசாயிகளின் நலனை காக்க அனைவரும் ஒன்று சேர்ந்து பாடுபட முன்வர வேண்டும் என்றும் புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக துணை அமைப்பாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏனாமில் ஏழை மக்களுக்கான இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கான இடங்களை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மாவட்ட ஆட்சியருடன் இணைந்து ஆய்வு மேற்கொண்டு தேர்வு செய்தனர். ஏனாமில் ஏழை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கு இடங்கள் தேர்வு செய்வதற்காக அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் குலத்துங்கன் ஆகியோர் பந்துலங்கா, சீதாராம் நகர், தரியாலத்திப்பா ஆகிய பகுதிகளை ஆய்வு செய்தனர். அதனைத் தொடர்ந்து ஏனாமில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள குப்பை கிடங்கை குடியிருப்பு பகுதியில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. இதேபோல் ஏனாமில் தற்போது செயல்பட்டு வரும் நீதிமன்றம் கட்டிடம் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் புதிய கட்டிடம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து சட்டத்துறை செயலாளர் சந்திரன், ஏனாம் நீதிமன்ற நீதிபதி பத்மாவதி ஆகியோருடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புதிய நீதிமன்றம் கட்டுவதற்கு தேவையான இடம் குறித்து ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது ஏனாம் மண்டல நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா மற்றும் அரசு அதிகாரிகள் உடனிருந்தனர். பட்டாசு வாங்கியதற்கான நிலுவைத் தொகையை செலுத்த பாப்ஸ்கோ நிறுவனத்திற்கு 3 வார கால அவகாசம் வழங்கி புதுவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ நிறுவனம் சார்பில் கடந்த 2019ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகையின் போது ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து பட்டாசு கொள்முதல் செய்யப்பட்டது. அதற்காக 25 லட்சம் ரூபாய் நிலுவைத் தொகை வழங்கவில்லை. எனவே அந்த நிறுவனம் சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2023ஆம் ஆண்டு பாப்ஸ்கோ நிறுவனம் தர வேண்டிய 25 லட்சத்தை வட்டியுடன் சேர்த்து 35,32,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மேலும் அந்த வழக்கு புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட நிலையில் வழக்கை நீதிபதி ஜெயந்தி விசாரித்து பாப்ஸ்கோ நிறுவனம் உடனடியாக தனியார் பட்டாசு நிறுவனத்திற்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்றும் அவ்வாறு வழங்கவில்லை என்றால் அதன் அசையும் சொத்துக்களை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். ஆனால் பாப்ஸ்கோ நிறுவனம் இதுவரை நிலுவைத் தொகையை வழங்கவில்லை. இந்நிலையில் நீதிமன்றம் அமீனா, அம்பி மற்றும் ஊழியர்கள், தனியார் பட்டாசு நிறுவன வக்கீல் ஆகியோர் ஜூலை 30ஆம் தேதி தட்டாஞ்சாவடியில் உள்ள பாப்ஸ்கோ அலுவலகத்தை ஜப்தி செய்ய சென்றபோது பாப்ஸ்கோ நிறுவன அதிகாரிகள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நிலுவைத் தொகையை தருவதாக கூறினர். அதன் பின்னர் ஜப்தி நடவடிக்கை தள்ளி வைக்கப்பட்டது. இதனிடையே இந்த வழக்கு ஜூலை 31ஆம் தேதி புதுச்சேரி 2வது கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது பட்டாசு நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை 3 வாரத்திற்குள் செலுத்த வேண்டும் என்றும் இல்லையென்றால் மீண்டும் ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் நீதிபதி ஜெயந்தி உத்தரவிட்டார். புதுவை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற ராணுவ அக்னிவீர் ஆட்சேர்ப்பு முகாமில் புதுவை, தமிழகத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ராணுவ வீரர்களுக்கான உடல் தகுதி தேர்வு நள்ளிரவு 12 மணிக்கு தொடங்கியது. பொது நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நாள்தோறும் 1000 பேர் வீதம் 10 நாளைக்கு 10,000 பேருக்கு தேர்வு நடைபெறுகிறது. இந்த முகாமில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுவையை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். மேலும் நள்ளிரவு 12 மணிக்கு விண்ணப்பதாரர்களின் கல்வி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், ஆதார் உட்பட சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடைபெற்றதைத் தொடர்ந்து அதிகாலை 2 மணிக்கு உடல் தகுதி தேர்வு தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து முதலில் 1.6 கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது. இதில் தகுதி பெற்றவர்களுக்கு 10 புல்லப், 9 அடி பள்ளம் தோண்டுதல், சமநிலை ஓட்டம், உடல் அளவீடு தேர்வு நடைபெற்றது. இவை அனைத்திலும் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு ராணுவ மருத்துவ குழுவால் உடல் நலம், கண் பார்வை ஆகியவை சோதனை செய்யப்படும். ராணுவ தேர்வு பணியில் 120 ராணுவ அதிகாரிகள், வீரர்கள் ஈடுபடுகின்றனர். மேலும் புதுவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்வில் பங்கேற்போருக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் இந்த முகாமானது நாள்தோறும் இரவு 12 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணி வரை நடைபெறும். இதற்காக வெளியூரில் இருந்து வருபவர்களுக்கு இலவச பேருந்து வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மைதான வளாகத்தில் கட்டணம் செலுத்தி உணவு, பால், டீ, மோர், குடிநீர், பானங்கள் பெறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு மைதானத்தை சுற்றி பாதுகாப்பு பணியில் 70 காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். புதுவையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பேனர் வைத்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் பேனர் வைப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக கூறி பேனர் கலாச்சாரத்திற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஆங்காங்கே பேனர்கள் வைக்கத்தான் செய்கிறது. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாளை முன்னிட்டு அஜந்தா சந்திப்பு முதல் முத்தியால்பேட்டை வரை
போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையை ஆக்கிரமித்து அனுமதியின்றி பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து பொதுப்பணித்துறை சாலைகள் பிரிவு சார்பில் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் பேரில் பேனர் வைத்தவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவையில் மதுபான அதிபரின் காசோலையை திருடி பணம் மோசடி செய்த தனியார் நிறுவன இயக்குநர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை சின்ன சுப்ராய பிள்ளை சத்திரம் சாலையை சேர்ந்த வீரமணி என்பவர் தொழிலதிபர் ஆவார். இவர் சத்யகுமாரி என்பவருடன் இணைந்து மொத்த மதுபான விற்பனை செய்து வந்த நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு தனியார் நிறுவனத்தின் இயக்குநர்கள் முருகையன், ரவிக்குமார், பாலாஜி ஆகியோர் மதுபான வியாபாரத்தை ஒப்பந்த அடிப்படையில் வாங்கி நடத்தினர். ஆனால் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டதால் வீரமணி மீண்டும் அந்த மதுபான விற்பனை வியாபாரத்தை எடுத்து நடத்தினார். அப்போது தனியார் நிறுவனத்தின் இயக்குநர் பாலாஜி மதுபான தொழிற்சாலையில் எடுத்த சரக்கு தொகை மற்றும் அட்வான்ஸ் தொகை 47.5 லட்சம் திரும்ப தர வேண்டும் என்று வீரமணியிடம் கேட்டுள்ளார். அதற்கு அவர் முதற்கட்டமாக 12.5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். அதன்பின் பாலாஜிக்கு மட்டும் 23 லட்சம் கொடுக்க வேண்டியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த தொகையை கேட்டு அடிக்கடி வீரமணியிடம் தகராறு செய்து வந்ததாகவும், இந்த நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி பாலாஜி வீரமணி இல்லாத நேரத்தில் மதுபான கடைக்கு சென்று அங்கு வீரமணி அறைக்குள் அத்துமீறி நுழைந்து தனியார் வங்கி காசோலையை திருடி பணம் மோசடி செய்ததாக தெரிகிறது. மேலும் அந்த காசோலையை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதை அறிந்த வீரமணி அதிர்ச்சி அடைந்து இதுகுறித்து அவர் உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உழவர்கரை நகராட்சி சார்பில் சிறப்பு வீட்டு வரி வசூல் முகாம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடைபெறுகிறது. உழவர்கரை நகராட்சி ஆணையர் அருண் ஐயாவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உழவர்கரை நகராட்சியானது வரி செலுத்துவோரின் நலன் கருதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஆலங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் வரி வசூல் சிறப்பு முகாமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடத்துவதாகவும், இந்த வாய்ப்பை ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர் மற்றும் இதர வார்டுகளில் உள்ள வீட்டு வரி, சொத்து வரி மற்றும் சேவை வரி நிலுவைதாரர்கள் 2026-27ஆம் ஆண்டு காலத்திற்கான வரியை செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் தட்டாஞ்சாவடி விவிபி நகர் வீட்டு வரி வசூல் மையத்திலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தொடர்ந்து இயங்கும் என்றும், உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் உள்ள வரி நிலுவைதாரர்கள் 2026-2027ஆம் ஆண்டு வரையிலான வரியை செலுத்தி வட்டி மற்றும் ஜப்தி நடவடிக்கையை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் வரி செலுத்துவோர் ஆன்லைன் மூலமும் ஜிபே, போன்பே மற்றும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாகவும் செலுத்தலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,220 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,290 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.